அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, நிறைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். கிடைக்கின்ற வருமானத்தை, கணவனுடைய வருமானத்தை போதுமாக்கி கொண்டு அதை கொண்டு வாழ்க்கை நடாத்தக்கூடிய, வாழ்க்கையை ஓட்டிச் செல்லக்கூடிய நிறைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள், கணவனுடைய வருமானம், இன்கம் எனக்கு போதாது, எனவே நான் அவரை விட்டு விலகப் போகிறேன், விவாகரத்து செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனைவி உங்களுடைய மனைவியாக இருந்தால் அவளை நீங்கள் செல்ல விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவள் பொருத்தமற்றவள் என்பதுதான் இன்றைய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இரண்டு விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, அவள் கரம் பிடித்து கை சேரும் பொழுது, திருமணம் முடிக்கும் பொழுது கஞ்சோ கூலோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதனை போதுமாக்கி கொண்டு வாழ்வோம் என்று சொன்னதை அவள் மறந்து விட்டாள். அந்த அன்பும் காதலும் இல்லாமல் போய்விட்டது. இவள் வெளியே பார்க்கிறார், மாமாவை பார்க்கிறார், மச்சானை பார்க்கிறார், நானா தம்பிமார், அண்ணன் தம்பிமார்களை பார்க்கிறார், குடும்பத்திலே உள்ளவர்களை பார்க்கிறார், அக்கம் பக்கத்திலே வாழ்கிறவர்களை பார்த்து அவர்கள் போன்று உங்களுக்கு வருமானம் இல்லையே என்று இவள் யோசிக்கிறாள். எனவே பழையதை மறந்து விட்டாள். இரண்டாவது, அல்லாஹ்வின் கதிரை இவள் நம்ப மறுக்கிறாள். அல்லாஹ் நாடிய ரிஸ்க்கு தான் எனக்கு கிடைக்கிறது, அல்லாஹ் நாடிய ஒன்றுதான் எனது கணவன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு தருகிறான், எனவே இறைவன் எதை நாடி இருக்கிறானோ அதனை நான் பூர்ணமாக புரிந்து கொள்கிறேன் என்பதை என்ற ஈமானை அவள் மறந்து விடுகிறாள். எந்த ஈமான், எந்த இறை நம்பிக்கை அவளுக்கு இல்லாமல் போகிறது. முதலாவது, ஆரம்பத்தில் இருந்த அன்பும் காதலும் இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவது, இறை நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்டவளோடு தொடர்ந்து இந்த பயணத்தை கொண்டு போக முடியாது. எனவே அப்படிப்பட்ட மனைவிமார்கள் வருமானம் போதாது, இன்கம் போதாது என்று சொல்லி உங்களை விட்டுவிட்டு, கணவனை விட்டுவிட்டு செல்ல தயாராகிறார்களா? அவர்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சீரானதாக, சிறப்பானதாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.